கன்னி ராசிக்காரங்க ஹட் ஆகாதீங்க. கல்யாணம் ஆகாத மாணவர்கள் இருந்த எதுக்கு சொல்றேன்னா, கடந்த வருஷத்திலிருந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் 7ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து முதல்ல புருஷன் மனைவி இடையில வந்து கொஞ்சம் பிரிச்சு வைப்பாருங்க. 7ஆம் வீட்டுல இருக்கும் போது பார்ட்னர்ஷிப்ஸ்ல வந்து பிரச்சனை வரும். வெளிநாட்டு போயிட்டு வர்றதுக்கு நல்ல டைம் பீரியட் தான். ஆனா கொஞ்சம் பாதிப்பு பண்றது இந்த டைம் பீரியட்ல எப்படின்னா, கன்னிராசி பெண்களுக்கு ஆகட்டும் ஆண்களுக்கு ஆகட்டும், ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. நேர்களே, இந்த வாட்டி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜூலை 27ஆம் தேதி வந்து சனி பகவான் வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு. அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் ஆழமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பெயர்ச்சி வேற, வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது அதுக்குதான தனிப்பட்ட ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். முக்கியமா நமக்கு வந்து கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி வந்து முக்கிய பெயர்ச்சியா வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்குன்னா சனி பகவான் வந்து ஒரு கர்ம கிரகம். சோ அப்படிப்பட்ட கர்ம கிரகமான சனி பகவான் வந்து தன்னோட வக்ரகதியில பெயர்ச்சியில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ கன்னி ராசி பலன்கள் பாக்குறதுக்கு முன்னால இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்காங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ரகதி, சனி பகவானோட வக்ரகதி எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடந்த வருஷத்திலிருந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் 7ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 7ஆம் இடம் அண்ணா நமக்கு வந்து என்ன மாதிரி இடத்துல வந்து அவர் எஃபெக்ட் கொடுப்பாரு பாத்தீங்கன்னா, 7ஆம் இடம் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம், பிசினஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம், பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்புறமா வந்து என்னன்னா ஃபாரின் டூர்ஸ் டிராவல்ஸ், பார்ஷியல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ இங்க 7ஆம் இடத்துல வந்து சனி வக்ரகதியில பயிற்சி ஆகும் போது உங்களுக்கு வந்து முதல்ல புருஷன் மனைவி இடையில வந்து கொஞ்சம் பிரிச்சு வைப்பாருங்க. புருஷன் வந்து பாவம் எங்கேயோ வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாரு, மனைவி வந்து எங்கேயோ இந்தியால இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இல்ல புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது வந்துட்டு ஒரே வீட்டுல தங்கினாலும் தனித்தனியா வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, தனித்தனியா வாழ்ற மாதிரியான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ன்றது அமையுங்க. அப்படியே புருஷன் மனைவிக்கு இடையில வந்து ஒரு சில எமோஷனல் வால்ன்றது கிரியேட் ஆகுறது மாதிரி இருக்கும். சில பேருக்கு எப்படி நடக்கும்னா, புருஷன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு கொஞ்சம் தங்குறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க, கருத்து வேறுபாடுனால. இப்போ 7ஆம் வீட்டுல இருக்கும் போது பார்ட்னர்ஷிப்ஸ்ல வந்து பிரச்சனை வரும். உங்களுக்கு உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கு வந்து கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல வெளிநாட்டு போயிட்டு வர்றதுக்கு நல்ல டைம் பீரியட் தான். ஆனா கொஞ்சம் என்னன்னா ஒரு சில சிக்கல் வெளிநாட்டு போயிட்டு வர்றதுல வந்து ஒரு சில சிக்கல்கள்ன்றது நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே புரோக்கரேஜ் ஒர்க்ஸ் பண்றவங்க, கன்சல்டன்சி வச்சிருக்கிறவங்க, ஒரு மீடியேட்டரா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஒரு தொல்லைன்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நீங்க ஃபார் சப்போஸ் எப்படின்னா, நீங்க ஒரு பர்சனை வந்து இன்னொரு பர்சனுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்திருப்பீங்க. அது வந்து உங்க ஒர்க் மூலமா ஒரு ஏஜென்சி வச்சிருக்கீங்க. சோ அங்க என்னமோ ஒரு விஷயம் நடக்கும், தொல்லை நடக்கும். சோ அது மூலமா வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு கெட்ட நேம் வரும் உங்க பிசினஸ்க்கு. இந்த ஏஜென்சி நம்பாதீங்க, அவங்க வந்து போய் தவறான இடத்துலதான் செஞ்சு சேர்த்து விடுறாங்க, இந்த மாதிரி வரும். சோ புரோக்கர் முக்கியமா வந்து ஒரு மீடியம் பிசினஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்றவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஆனா 7ஆம்
7ஆம் இடத்து சனி பகவான் வந்து ஸ்டெபிலிட்டி, கண்டக சனி தான் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. கண்டக சனியோட பாதிப்புன்றது கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களோட ஜாதகப்படி சனி பகவான் சுபன் உங்களுக்கு. சோ சனி பகவான் வந்து கண்டக சனி எஃபெக்ட் எப்படி கொடுப்பாரு, ஹெல்த் இஷ்யூஸ் விஷயத்துல கொடுப்பாரு. சோ முக்கியமா இந்த வக்கரகத்தியில சனி பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது தொண்டைக்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம். அது கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்படியே தொண்டையில வந்து கொஞ்சம் பேச முடியாத ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி வரலாம். அப்படியே சனி பகவான் 7ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் லவர்ஸ்க்கு இடையில கொஞ்சம் பிரச்சனை உருவாக்கி விடுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. 7ல சனி இருக்கும் போது தயவு செஞ்சு இந்த கன்னி ராசிக்காரங்க ஹர்ட் ஆகாதீங்க. கல்யாணம் ஆகாத மாணவர்கள் இருந்த, எதுக்கு சொல்றேன்னா சனி பகவான் வந்து கொஞ்சம் லோவர் பேக்ரவுண்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். 7ல சனி பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது வந்து எலையன்சஸ் கொஞ்சம் உங்களை விட ரொம்ப குறைவான எலையன்சஸ் வரும். ஃபார் சப்போஸ் ஒரு பொண்ணு நல்ல ஐஐடில ஐஐஎம்ல படிச்ச ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து மேட்ரிமோனில இன்ட்ரெஸ்ட் போடுறவங்க, பிஏ படிச்சவங்க, பிகாம் படிச்சவங்க மேட்ரிமோனில இன்ட்ரெஸ்ட் அனுப்ப வச்சுட்டு இருப்பாங்க. சோ மோஸ்ட்லி வந்து இவங்களுக்கு பாதிப்பு பண்றது இந்த டைம் பீரியட்ல எப்படின்னா கன்னிராசி பெண்களுக்கு ஆகட்டும் ஆண்களுக்கு ஆகட்டும், ஏன்னா நம்மளோட இது என்ன குறைஞ்சதா, இப்படிப்பட்ட எலையன்சஸ் வருது, ஒழுங்க எந்த எலையன்ஸ் அமைய மாட்டேங்குது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில எலையன்ஸ் அமையும், ஆனா அந்த எலையன்ஸ் வந்து பிக்ஸ் ஆகாம போகும். சில பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க, என்னென்னமோ பெரிய பெரிய படிப்பு என்னமோ படிச்சான்னு சொல்லுவாங்க, ஆனா கிட்ட போய் பார்த்தா வந்து அது பெருசா ஒண்ணுமே இருக்காது. சோ இது ஒரு சில விஷயங்கள்ல எலையன்சஸ் விஷயத்துல ஒரு சில ஏமாற்றங்கள் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புண்டு. தயவு செஞ்சு வந்து நீங்க எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஒரு வருஷம் வந்து காத்திருந்தா வந்து உங்களுக்கு நல்ல எலையன்ஸ் தான் அமையும். இப்போ கூட பார்த்து கொஞ்சம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது பெஸ்ட் கன்னி ராசி பெண்கள்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா இந்த இப்போ இந்த 7ஆம் வீட்டுல இருந்து பார்வை எங்க போகுது, 9ஆம் வீட்டு மேல போகுது. 9ஆம் வீடுன்னா லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ். ஓகே, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்ல தடை கொடுப்பாரு சனி பகவான். ஆனா இந்த டைம் பீரியட்ல தூர பயணங்கள் ஃப்ரீக்வெண்டா பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும். ஏன்னா 7ல சனி இருக்கும் போது 9ஆம் வீட்டை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் அந்த தூர பயணங்கள் செய்யற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அமையும். அப்படியே ஃபாதரோட ஹெல்த்ன்றது எஃபெக்ட் ஆகுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 7ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் வேற எங்க பாத்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா உங்க ராசியை பாத்துட்டு இருக்காருங்க. டிசிப்ளின் வரும் இந்த டைம் பீரியட்ல. 11 மணிக்கு 12 மணிக்கு எந்திரிக்கிறவங்க கூட மத்தியான டைம்ல இந்த டைம்ல அவங்களுக்கே ஒரு மாற்றம் வரும். நம்ம இப்படியே இனிமே இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம டிசிப்ளைனா இருக்கணும். ஏன்னா லக் ஹவுஸ் மேல சனி பார்வை வைக்கும் போது அவ்வளவு ஈஸியா லக்கு கிடைக்காது. சோ நம்ம இனிமே கொஞ்சம் டிசிப்ளைனா இருக்கணும், கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு காலங்காத்தால 6 மணிக்கு எந்திரிச்சு உட்காருவாங்க. கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி அமைச்சுக்குவாங்க, நல்ல டயட் பார்த்துப்பாங்க. இந்த டைம்ல டிசிப்ளைன்ன்றது வருதுங்க. பாடியில ஸ்டெபிலிட்டி, உங்களுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு மெச்சூரிட்டி, ஒரு டிசிப்ளைன் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லலாங்க. அப்படியே 7ஆம் வீட்டு மேல பார்வை எங்க வச்சிருக்காரு சனி பகவான், 10ஆம் வீடு பார்வையால வந்து 4ஆம் வீட்டு மேல வச்சிருக்காரு. 4ஆம் வீடுன்னா மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ மன நிம்மதி மேல பார்வை வச்சிருக்காரு. மன நிம்மதிக்கு எடுத்து விடுவாருன்னா இல்ல, மென்டல்லி ஒரு ஸ்டெபிலிட்டின்றது உங்களுக்கு கொண்டு வருவாரு. யோசனை சக்தின்றது உங்களுக்கு சனி பகவான் இங்க கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னால ஒரு விஷயம் நடந்தா என்ன வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த டைம் பீரியட்ல வந்து அது இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாங்க. பொறுமையா திங்க் பண்ணுவாங்க, திங்க் பண்ணிட்டு வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த ஒரு மெச்சூரிட்டி, மனப்பக்குவம்ன்றது சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ, எதுக்கு உங்களுக்குன்னா உங்களை நீங்க வந்து மாத்துக்கிறதுக்கு, ஒரு பெட்டர் பர்சனா நீங்க மாறுறதுக்கு இந்த சனி பெயர்ச்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. சில பேருக்கு வந்து என்னன்னா சொந்த வீடு, சொந்த வண்டி அந்த மாதிரி கூட அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா
4ஆம் வீடு வீடு வாகனங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடா இருந்ததுனால, சொத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடா இருந்ததுனால சில பேருக்கு இந்த டைம் பீரியட்ல முக்கியமா உங்க பேர்ல ஏதாச்சும் சொத்து வாங்கினா அது என்னன்னா அப்படியே லாங்கா நிக்கும். எதுக்கன்னா சனி பகவான் எது கொடுத்தாலும் லாங் லாஸ்டிங்கா கொடுப்பாரு. அவர் அது அவ்வளவு ஈஸியா விற்க முடியாது. சோ இந்த டைம் பீரியட்ல நீங்க சொத்து வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் கன்னி ராசிக்காரங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது கன்னி ராசிக்காரங்களுக்கான பெயர்ச்சிக்கான சனி வக்ரகதி பெயர்ச்சிக்கான பலன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் ரெமிடி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி நீங்க ஆதித்ய ஹிருதயம் ஒண்ணு படிச்சுக்கணும். காலையில எந்திரிச்சு சனி பகவானுக்கு பிடிச்சதே டிசிப்ளின், கர்ம கிரகம் அவர் சோ டிசிப்ளினா காலையில எந்திரிச்சு நீங்க இந்த சூரிய நமஸ்காரங்கள் அப்படி பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரகதி பயிற்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. நீங்க கடந்த 2 ஆண்டுகளா எங்களோட சேனலுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு மிக நன்றி. சோ நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு நாங்க திரும்பி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இல்லையா? அதனால உங்க எல்லாத்துக்குமே சின்ன பரிசு ஒண்ணு கொடுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி எங்களோட சேனல் ஆரம்பிச்சுட்டு 2 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 2வது ஆண்டு நாங்க கொண்டாடணும் நினைச்சோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு நான் லைவ்ல வரப்போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எனக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு லைவ்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியிருக்குது. இந்த சேனல்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது, சேனல் நம்பர். ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க முதல்லயே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிக்க வேண்டியிருக்கும், ஸ்லாட் புக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸ்லாட் புக் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இது முழுக்க ஃப்ரீ. விருப்பம் இருக்கிறவங்க சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி.